இது நோவா ஸ்கொஷியாவில் உள்ள ஒரு திராட்சை தோட்டம். பார்த்திங்கன்னா இதில் நிறைய திராட்சைகள் செடிகள் நிறைய இருக்கும். இதில் திராட்சை தோட்டம் நிறைய இருக்கும். இந்த திராட்சைகள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, வைன் தயாரிப்பாங்க. இந்த திராட்சைகள்லாம் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து சுற்றி அந்த ஃபுல் எல்லாமே வந்து திராட்சை தோட்டம் தான். இப்போ திராட்சையோட சீசன் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திராட்சையை பயன்படுத்தி வைன் தயாரிப்பாங்க. இது திராட்சையிலேருந்து தயாரிக்கக்கூடிய வைன் யார்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வைன் ஷாப் கிடையாது, வைன் யார்டு. அங்கே பறிக்கக்கூடிய திராட்சை வச்சுட்டு திராட்சை திராட்சை ரசம் வைன் தயாரிப்பாங்க. லைட் ஃபுட் ஊல்ஃபுல்லே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைன் யார்டுடைய பேர். ஜஸ்ட்டு சுற்றி பார்க்க வந்தோம். இப்படி நிறைய வைன் பாட்டில்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலி இது லிக்கர் ஷாப் கிடையாது. இது வந்து வைன் ஷாப்பும் கிடையாது, வைன் யார்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லா ரகமான வைன்ஸும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் இப்போது ஜஸ்ட்டு சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள்லாம் வந்தோம். சப்போஸ் இப்போ நீங்கள் வைன் குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு சாம்பிள் கேட்டிங்கன்னா, சிலவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் சாம்பிள் மட்டுமே குடிச்சிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் இந்த சாம்பிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து வாங்கிக்கலாம். எல்லாமே வைன்ஸ் தான். ஆனால் அவங்ககிட்ட விசாரித்து அவங்க சொல்கிறாங்க, ஆல்கஹால் கண்டென்ட் வந்து 10லேருந்து 11% இருக்கும். எதுவுமே வந்து ஆல்கஹால் இல்லாத வைன் கிடையாது. ஆனால் இதோடைய வைன் மெச்சூரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 15 வருஷம் பழசு அப்படிங்கிறாங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா $35 அந்த ரேஞ்சில் வரும்.